நமஸ்காரங்கள். இந்த வருடம் சிவராத்திரி 300 வருடங்களுக்கு பிறகு சம்பவிக்கும் ஓர் அபூர்வமான சிவராத்திரி. ஜோதிட சாஸ்திரப்படி 5 முக்கியமான யோகங்கள் சேர்ந்து இந்த சிவராத்திரி அன்று அமைந்துள்ளது. சர்வார்த்தி சித்தி யோகம், சிவயோகம், அன்று சிரவண நட்சத்திரம், சுக்கிர பிரதோஷம், மகா சிவராத்திரி 5 யோகமும் கூடிய ஓர் மகா சிவராத்திரியாக இந்த வருட சிவராத்திரி அமைந்துள்ளது. இந்த சிவராத்திரி நன்னாளில் சிவனை வழிபட 4 காலங்களாக பிரித்து வழிபாடுகள் அனைத்து திருக்கோவில்களிலும் நடைபெறுகிறது. இந்த 4 காலமானது மாலை 6 மணி முதல் 9 மணி வரை முதல் காலம், 9 மணி முதல் 12 மணி வரை இரண்டாம் காலம், 12 மணி முதல் 3 மணி வரை மூன்றாம் காலம், 3 மணி முதல் காலை 6 மணி வரை நான்காம் காலம். இப்படி 4 காலங்களாக பிரித்து சிவனை வழிபடுகிறோம். முதல் காலத்தில் சிவபெருமானை பிரம்மா வழிபாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த முதல் கால பூஜையில் நாம் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நம் பிறவி பயன் பெற்று கர்ம வினைகள் நீங்கி பிறவா நிலை ஏற்படும், முக்தி நிலை கிடைக்கும் என்று பலன். இந்த முதல் காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஓம் சிவாய நமஹா. இரண்டாம் காலத்தில் மகாவிஷ்ணு வழிபட்டதாக கூறப்படுகிறது. இரண்டாம் கால பூஜையில் நாம் கலந்து கொண்டாலோ அல்லது இரண்டாம் கால பூஜை நேரத்தில் சிவனை மனதார வேண்டி வழிபட்டாலோ மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருளும், மகாவிஷ்ணுவின் வலது மார்பில் அமைந்துள்ள மகாலட்சுமியின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் செல்வ வளம் பெருகி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் என்பது பலன். இரண்டாம் காலத்தில் கூற வேண்டிய ஒரு வரி சிவமந்திரம் ஓம் சாம்ப சதாசிவாய நமஹா. மூன்றாம் காலமானது கருணை ரூபியான உலகிற்கே தாயே என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலமாக கூறப்படுகிறது. இந்த காலத்தில் சிவனை தரிசித்தாலோ அல்லது மனதார வேண்டி இந்த ஒரு வரி மந்திரத்தை கூறினாலோ அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்கிறோமோ அனைத்தையும் நமக்கு அருள்வார்கள். சொல்ல வேண்டிய ஒரு வரி சிவமந்திரம் ஓம் சங்கராய நமஹா என்று. நான்காம் காலமானது சகலவித செல்வங்களையும் அனைத்து விதமான நன்மைகளையும் நமக்கு அருளக்கூடிய ஓர் உன்னதமான காலமாக நான்காம் காலமானது கூறப்படுகிறது. இந்த 4ஆம் காலத்தில் சிவனை ரிஷிகர், மனிதர்கள் அனைவரும் பூஜை செய்த நேரமாக கூறப்படுகிறது. இந்த காலத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வரி சிவமந்திரம் ஓம் ருத்ராய நமஹா. இந்த மந்திரத்தை கூறி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறலாம். இந்த 4 காலங்களிலும் சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு இந்த 4 கால நேரத்தில் இந்த ஓர் வரி மந்திரத்தை கூறினாலே போதும். சிவபெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெற்று சிவராத்திரி விரதம் இருந்த பலன்களும் நமக்கு கிடைத்து க்ஷேமமாக வாழலாம். நமஸ்காரம்.